வாங்க வாங்க. என்ன இந்த பக்கம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு, தலைவரை பார்க்கவே முடியல. எங்கம்மா பஞ்சாயத்து ஆபீஸ்லயே பொழுதோனிக்கும் வேலை சரியா இருக்குது. அந்தாட்ட நான் நவர்றதுக்கு முடியல பாத்துக்கிடுங்க. தலைவரே சௌக்கியமா இருக்கீங்களா? நம்ம தெருவில் ஒரு 10 நாள் தண்ணி வரல பார்த்துக்கங்க, குடிக்கிற தண்ணி. அது என்ன ஏதுன்னு பார்த்து அதை கொஞ்சம் சரி பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அது சொல்லியிருக்கம்மா, இன்னும் 2 நாளையில அது என்ன ஏதுன்னு பார்த்து ரெடி பண்ணி விட்டுருவாங்க. சரிங்க தலைவரே, பார்த்து சட்டுப்புட்டுன்னு ரெடி பண்ணி விட்டீங்கன்னா சந்தோஷம்தான். பண்ணிக்கலாமா? மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தானே நாம இந்த பதவியிலேயே இருக்கிறோம். அப்புறம் பண்ணாம எப்படி? 2 நாளையில கட்டாயமா வந்து பண்ணி விட்றாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரிம்மா, சந்தோஷம். நான் வாரேன். எனக்கு பஞ்சாயத்து ஆபீஸ்ல நிறைய வேலை கிடக்கு, நேரம் ஆயிட்டு. ஏட்டி உமா, அது நம்ம 4 முடியும் 10 தானே பாரு. அவங்க நல்ல வயலில் களை பிடிங்கிட்டு இருக்கிறாங்க பாருதா. ஆமாட்டி நெட்டவள்ளி, வா போய் என்னன்னு பார்ப்போம். ஆட வயலில் பூந்து உழப்பிக்கிட்டு போனால் அந்த அக்கா ஏச்சுவாங்க. பார்த்து பொறுமையாக போ, நீ பாட்டுக்கு திப்புன்னு ஓடாத. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடிக்க வாய. ஆட பொறுமையா எட்டி வச்சு வா, அங்கேயே ஏன் ஒண்டியா நின்றுட்டு கிடக்குற? இரு வாரேன். சேரு வலிக்கு விட்டுருமா என்னமோ, பேண்டை மடக்கி விட்டுக்கிட்டு வரணுமில்ல. என்ன 4 முடி 10 2 பேரும் டெய்லியும் சும்மாவே இருக்கிறது இல்லையாட்டுங்குத. ஏதோ ஒரு வேலை செஞ்சே தாங்கிறீங்க. உங்களுக்குலாம் போர் அடிக்குமா அடிக்காதா? அப்படி டெய்லி ஒரு வேலை செய்யறதுக்கு. அத்தான நெட்டவள்ளி, நம்மளுக்குலாம் ஒரு வேலைக்கு மேல 2வது வேலை செஞ்சுக்கிட்டா கடுப்பாயி கோபம் மண்டைக்கு ஏறி போயிடுது. இவங்க பாரு சும்மாவே செத்தங்குடி கூட இருக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாளா, உங்களுக்கு என்ன சும்மா ஊர் காடு சுற்றிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு சோறு தின்னீங்கன்னா உங்களுக்கு பொழுது போயிடுது. வீட்டில் 2 ஏச்சி 2 கடவாய் 2 இடி இடிச்சாங்க, நீங்களும் வேலை செய்வீங்க. சும்மாவே திரிஞ்சுக்கிட்டு தின்னுக்கிட்டு இருக்கிறீங்களா, அப்புறம் போர் தான் அடிக்கும். அதான் அதை சொல்லுங்க பத்மினி அக்கா. இவங்களுக்குலாம் சும்மா வச்சுக்கிட்டு எல்லாம் கேட்கறதுல வாங்கி கொடுத்துட்றாங்கல்ல, அப்புறம் இதுவும் பேச்சுவாளுங்க, இன்னமும் பேச்சுவாளுங்க. சரி எங்களை புகழ்ந்தது போதும். வயல் அப்படி வேலை முதுகு வலிக்க அதை களத்தை நட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு கிடக்கிறதுக்கு கழுத்து புனியே விட்டு போயிருமே. 2-3 ஆளை விட்டா பிடிங்கி போட்டு போகிறாங்க. என்னத்துக்கு இந்த கஞ்சத்தனம்? பத்துமணியாக்கா, காய்ச்சல் இல்லாமல் இருக்கிற நீலாம் ஒரு 10 ஆள் கூட வச்சா வேணான்னு சொல்லுதா என்ன? ஆமலாயா, எனக்கு மட்டும் பணம் மரத்தில் காய்க்குது, தினைக்கும் பிச்சு எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் காய வச்சுக்கிறேன். நைட்டா வா 2 மூட்டை கொண்டு போய் அள்ளிக்கிட்டு போவியான். என்னமோ பார்த்தா எங்கள் வீட்டு பீரோல மூட்டையாக அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறா. அவங்க கைட்டப்பட்டா தான் காய்ச்சு. அதுக்குள்ள பார்த்தோம் அப்படி கைட்டப்பட வேணாமேன்னு சொன்னேன். எல்லாம் சரித்தாகுமா, தோட்டத்துக்கு பிடிச்சதுக்கெல்லாம் கூலி கொடுத்துக்கிட்டு இருந்தால் எப்படி நம்மளுக்கு காசு எல்லாம் செலவே தான் ஆகிட்டு இருக்கும். அப்புறம் காட்டில் போட்டு என்ன புண்ணியம், நாமளும் 2 வேலை செஞ்சால் தான் ஏதோ கொஞ்சம் நெஞ்சமாச்சும் மிச்சம் ஆகும். என்னமோ தூங்கி எழுந்திரிச்சு ஒரு 10 மணி வரைக்கும் வீட்டு வேலை சோறாக்குற வேலை, இந்த பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு அனுப்பிச்சு விட்டு அப்புறம் வீட்டில் சும்மா இருக்கிற நேரம் இப்படி தோட்டத்தில் வந்து 2 வேலை செஞ்சால் நம்மளுக்கும் 10 ரூபா மிச்சம் பிடிக்கலாம்ல. என்னத்தான் மிச்சம் பிடிச்சிங்களா போங்க. கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலின்னு ஊச்சி போட்டுட்டு கிடக்கிறதுக்கு எப்படி கொடுத்தா மிச்சம் தானேன்னு சொன்னேன். என்னமோ சொல்றீங்க. சரி பாருங்க.